கணேஷ் பயங்கர கோவமா இருக்காரு. எப்படியாவது அமிர்தா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம்? சரி, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போயிட்டு அங்க நடந்த எல்லாத்தையுமே சொன்னா கண்டிப்பா அவங்க கூட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போயிட்டு அங்க சொல்றாரு, எனக்கு கல்யாணம் ஆகி என்னோட குழந்தை இருக்கு. ஆனா நான் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு 2 வருஷமா நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாங்க என்னோட ஒய்ஃப். இப்போ அவங்க கூட தான் இருக்காங்க. ஆனா நான் இப்போ உயிரோட வந்திருக்கேன். ஏன் கூட வானா வரமாட்டாங்க. அவங்கள என்னோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் சொல்றாரு. என்ன சொல்ற? இறந்துட்டேன்னு நினைச்சிட்டு இப்போ மறுபடியும் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. ஆமாம் சார், நான் கோமால இருந்தேன், அதனால் எனக்கு எதுவுமே தெரியல, இப்போ தான் எனக்கு நினைவு வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீ சொல்கிறது எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடு அப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு. அதே மாதிரி கணேஷ் செய்கிறார். செஞ்சோடனே சரி வா நான் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு பாக்கியா வீட்டுக்கு. அங்கே எல்லாருமே இருக்காங்க. அப்போ கரெக்டாக அமிர்தா கிட்ட வந்து கேட்குறாங்க, உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அமிர்தா எதுவுமே பேசல. போயிட்டு எழில கூட்டிகிட்டு வராங்க. எழிலும் வந்துட்டாரு. அங்கே வந்தவொடனே கேட்குறாரு, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, இல்லை உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அமிர்தா இவங்க ஒய்ஃப், நீங்கள் கூட அனுப்பி வைக்கணும். நீங்கள் தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க. முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. சரி, நடந்தது எல்லாமே ஓகே, அந்த பொண்ணுக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. நீ சொல்லுமா, உண்மையை சொல்லு. உனக்கு இப்போ யார் கூட வாழணும்னு தோணுது சொல்லுமா, அதுக்கப்புறம் தான் நாங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்க முடியும் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. எதுவுமே பேசல. அமிர்தா கையெடுத்து கும்பிட்டு பயங்கரமாக அழறாங்க. வேண்டாம் சார், நான் எங்கேயுமே வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. சரிம்மா விடு விடு அழாத அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. உடனே கணேஷுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எப்படி மாற்றி வச்சிருக்கான் பாருங்க சார், என் பொண்டாட்டியே எப்படி மாற்றி வச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கணேஷ் கத்துறாரு. இல்லை, கண்டிப்பாக நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா உள்ளே போயிட்டாங்க. இங்கே வேறு தெரிஞ்சுதா, போ இங்கேருந்து முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சொல்கிறாரு. எங்கேயுமே அமிர்தா வரமாட்டாங்க சார், என் கூட வாழ்ந்தா மட்டும்தான் குழந்தையும் அமிர்தா 2 பேருமே நல்லா இருப்பாங்க. இவன் வாழவே விடாமல் வந்து வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு எழில். சரி, கேஸ் கொடுத்துருக்காரு, எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம்.